Hello guys, welcome to Text of Tamil. நண்பா நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா Redmi Note 10 Pro ஓட கேமிங் ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கி Redmi Note 10 Pro நீங்க வாங்க இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இதுல நாம வந்து கேம் எப்படி ரன் ஆகுதுன்னு ப்ளே பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் எது வரைக்கும் கிராபிக்ஸ் எது வரைக்கும் போகுது லாங் எது வரைக்கும் போகுதுன்னு காட்ட போறோம். அதுக்கு அப்புறம் பேட்டரியும் காட்ட போறோம். அதுக்கு அப்புறம் CPU டெம்பரேச்சரும் வந்து செக் பண்ணி காமிக்க போகிறோம் நண்பா. நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். நம்ம மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துட்டோம் நண்பா. உங்களுக்கு எதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்கள் டிவைஸ் நேம் காமிச்சிடுறேன் அபவுட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. Redmi Note 10 Pro இந்த மொபைல் தான் நண்பா. இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். ஸ்டார்டிங் அப்போ டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. 39 டிகிரி செல்சியஸுக்குள்ளே இருக்குது. நார்மலாக தான் இருக்குது டெம்பரேச்சர். எதுவும் ஹையாக இல்லை. நாங்கள் எதுவும் அந்த மாதிரி ஹெவி யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பேட்டரியை பற்றி பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 62% இருக்குது. 62% பேட்டரியில் இருக்குது பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து 62% பேட்டரியில் இருக்குது. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகப்போ உங்களுக்கு எவ்வளோ கேல்குலேஷன், அதாவது எவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ட்டு பேக் யார்டில் வந்து கரெக்டாக 30 செகண்ட்ஸ் அந்தமா 30 செகண்ட்ஸு 30 to 31 செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம கேம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது லாபிக்குள்ளே வந்துருச்சு. இதில் நீங்கள் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கிராஃபிக்ஸ் எங்கே வரைக்கும் இருக்குன்னா லாஸ்ட்டாக மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெச்டியில் ஹை ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அல்ட்ரா செட்டிங் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட அல்ட்ரா தான் கிடைக்குது. இதில் ஸ்மூத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் கிடைக்கல. ஹெச்டிலே இப்போ வந்து நம்ம ஹெச்டி ஹை ஃப்ரேம் ரேட்ஸில் தான் விளையாட போகிறோம். ஏன்னா இந்த எப்படி லேக் ஷட்டர் எதனா ஆகுதா அதை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம். லெட்ஸ் கோ நண்பா, ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ, அதாவது கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேம் வந்து நேற்று உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் எல்லாருக்கும் அவைலபிள் ஆகிடுச்சு நண்பா. இது ஏர்லி ஆக்சஸுக்கான ஒரு 10 நாள் முன்னாடி வந்து ஏர்லி ஆக்சஸுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் ப்ளே ஸ்டோரில் நேற்றுலேருந்து அவைலபிள் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாண்டுருக்கீங்களா, அதாவது விளையாடிருக்கீங்களா, செக் பண்ணியிருக்கீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். அவங்களே வந்து கேம் ஸ்டார்ட் அப்போ டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க, பார்த்து விளையாடுங்க, நிறைய விளையாடி தான் நீங்கன்னு. நம்ம பசங்க எங்கே கேட்குறாங்க, சரி இருக்கட்டும் விடுங்க. நீங்கள் இந்த கேம் ஓப்பன் பண்ணி விளையாடிருக்கீங்களா, டவுன்லோட் பண்ணி விளையாடிருக்கீங்களா? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா. அப்போ தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்கேன். அப்புறம் நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நண்பா. லைக் பண்ணுங்கள் நண்பா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க நினச்சிருந்தாங்கன்னா, இல்லை வாங்க போகிறாங்க, ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க, அவங்களுக்காவது கேம் டெஸ்ட் என்ன இருக்குது, இதில் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கன்சிஸ்டன்டிவிட்டிக்காக ஏதாவது உதவும் நண்பா. ஜாஸ்தியான பிளேயர்ஸ் இறங்குற இடம் எதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இந்த வீடியோ இன்டெப்த்தாக விளையாட தெரியாது. நாங்களும் வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லை, நாங்களும் அவ்வளோ ப்ரோ பிளேயர் கூட கிடையாது. எங்களுக்கு விளையாட தெரியல, கொஞ்சம் தெரியும். அதை வச்சு தான் நம்ம இந்த கேம் ரிவ்யூ பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் மேலும் என்கரேஜ் பண்ண எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ்க்கு இது பண்ணுறதுக்கு, அதாவது பல வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இது எந்த இடம், ஏதோ வீடுங்க இருக்கு. ஆனால் லேண்ட் ஆகும்போது எந்த கிளிச்சும் இல்லை பார்த்தீங்களா நடுவில். முதல்ல கன்னை கூடிய ஹெல்மெட்டு கொடுத்துட்டா சரிங்க. ஒரு ஷார்ட் கன் இருக்குது. பிபி பைகன் பிபி. ஓகே நெக்ஸ்ட்
சாரி இது ஆக்சிடென்டலி டச் ஆகிடுச்சு நண்பா. அதுக்குள்ளே யாரும் வரல அங்கே. நீங்கள் இந்த கேம் பிளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நேரம் ப்ரோ பிளேயர் இருந்துருப்பா, இந்த மாதிரி விளையாண்டுட்டு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்நேரம் ஜார்ஜை போரில் இறங்கி எல்லாம் பட்டையை கிளப்பிடுவாங்க ப்ரோ பிளேயராக இருந்தால். என்னடா கேம் விளையாடுற கேம் ஜாஸ்தியாக விளையாடுறது இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிற, கரெக்டாக பேரெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏதோ ஜஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுதுன்னா 5 minutes 30 seconds ஆகுது நண்பா கரெக்டாக. இது வரைக்கும் எந்த லாக் ஸ்டார்டரும் இல்லை இப்போதைக்கு. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, லூட்டு போதும், கிளம்பலாம். இன்னொரு விஷயம் நண்பா, இந்த கேம் வந்து நான் விளையாடிக்கிட்டு இருக்க போது எனக்கு அவ்வளோ வந்து எங்கேயும் வெஹிக்கல்ஸ் வந்து சீக்கிரமாக கண்ணுக்கு தெரியல. அதாவது அந்த கேம் கொஞ்ச நாளாக நான் விளையாண்டேன். அதில் வந்து குயிக்காக வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கல், அதாவது பைக்காக இருக்கட்டும், டாக்ஸியா, காஸ், சம்திங் எதனாலுமே வந்து சீக்கிரமாக கிடச்சிடும். இதில் வந்து தூரத்துக்கு எவ்வளோ தானும் பார்த்தாலும் ஒரு வெஹிக்கிள் கூட தெரிய மாட்டேங்குது, ஓடி தான் போகணும் போல். சரி போகலாம். கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லா தான் நண்பா இருக்குது, எல்லாம் நல்லா தெரியுது. அந்த டோர்ஸு, அதாவது இந்த வீடுங்களோட கலர்ஸு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 732Gயால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுது. பட்ஜெட் ரேஞ்சு நண்பா மொபைல் எவ்வளோ எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள். இந்த கிராஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா கிளியராகவே தெரியுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போதைக்கான லாக்ஸ் ஸ்டட்டர் இல்லை ஷேடோஸ் எல்லாம் நல்லா கவர் ஆகுது. அந்த மரத்தோட ஷேடோஸு இருக்கட்டும், நம்மளோட ஷேடோஸ் கூட இருக்கட்டும். நாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நான் இல்லை, கேம் விளையாடி கட்டுருக்கான அவன். என்ன தூரத்துக்கு அப்படி நான் கொச்சிங்கியே வந்துட்டோமா? கொச்சிங்கி வந்து கூட யாருன்னு தெரியல, சாரி ஆக்சிடென்ட்லி. ஓகே யாரும் வராங்க, ஒரு நிமிஷம். யாரா அது? கேம்ப் பண்ணிக்கலாம், நம்ம ப்ரோ பிளேயர் இல்லை, அப்படி போய் அடிக்கிறதுக்காக கேம்பிங் பண்ணி அடிப்போம். ஓப்ஸ், யாரா அது? யோ, பின்னாடி இருந்து சொல்கிற ஆம்பளை இருந்த முன்னாடி வாடா. ஓடங்க ஐயா, நான் எவன்டா அது? பாவி, இங்கேருந்து போட்டானே. சரி, ஓகே நண்பா, இது வரைக்கும் 8 minutes டோட்டலாக வந்து 8 minutes 50 seconds போயிருக்கு. இது வரைக்கும் ஃபோன் தொட்டு பார்க்குறதுக்கு எதுவும் ஹீட்ஸ் அவ்வளோவா இல்லை. எதுக்கும் நம்ம ஹீட் ஆப் அப்போ இந்த சாஃப்ட்வேரில் ஹீட் செக் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. ஒரு செகண்ட். 38. ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் கூட அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, வெதர் கூட இதாக தான், இது மஃபல்டாக தான் இருக்குது வெதர் கண்டிஷன் கூட. அதனால தான் ஹீட் இந்த மாதிரி காமிக்குதுன்னு நினைக்கிறேன். எங்ககிட்ட ஒரிஜினல் டிவைஸ் கூட இல்லை செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அதனால தான் நம்ம எப்படியும் ஹீட் காமிக்கணுன்றதுக்காக செக் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். அப்புறம் கடைசியாக பேட்ரி பர்சன்டேஜை பற்றி பார்த்தீங்கன்னா 60% பேட்ரி அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட இப்போது. அதாவது கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது 62% இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 minutes விளையாண்டுருப்போம். அந்த 8 minutesல வந்து எந்த லாக் ஸ்டட்டரும் இல்லை. இப்போதைக்கு நல்லா தான் ஓடிச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 8 minutesக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிட்வீன் டைமில் 2% தான் வந்து சார்ஜர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த ஃபோனில் உங்களுக்கு பேட்ரி பர்சன்டேஜும் வந்து கூடவே வந்து நல்லா தான் இருக்குது நண்பா. எல்லாமே அமேசிங்காக தான் இருக்குது. இது வரைக்கும் விளையாடுறதுல நல்லா தான் இருக்குது நண்பா. நீங்கள் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். நண்பர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த ரிவ்யூ போட சொல்லி. அவர் பேர் கூட வந்து மிஸ்டர்
மிஸ்டர் கேம் ரேசிங் ஏதோ வருது, அவங்க பேர் வந்து டிஸ்பிளேலே காமிச்சிட பார்த்துக்கோங்க. அவர் வந்து கேமிங் ரிவ்யூ கேட்டிருந்தார். அடுத்தடுத்து நீங்கள் என்ன வீடியோஸ் பார்க்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், என்ன கேட்குறீங்களோ கேளுங்க. அதை நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணி காமிங்க எவ்வளோ இருக்குன்னு. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வர வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் கீப் ஸ்மைலிங்.